நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு எம்பி தொகுதியாக இருந்தது. 4 துண்டாக வெட்டி எடுக்கப்பட்டது. சிவகங்கை, திருச்சி என்று பல்வேறு கண்டங்களாக பிரித்து எடுக்கப்பட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆட்சியில தான் அது நடந்தது. அதுல இருந்து திமுக மீது மக்கள் வெறுப்பாக தான் இருந்தாலும் கூட 1962, அதுக்கப்புறம் 1979, அதுக்கப்புறம் 2021 ஆகிய காலகட்டங்களில் திமுகவை புதுக்கோட்டையில் உள்ள சட்டமன்ற தொகுதி மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதில் நம்ம பார்த்தோம்னா 1951 பாலகிருஷ்ணன் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியிலிருந்து எம்எல்ஏ இருக்காரு. 1962 தியாகராஜன் திமுக, 1967 ராஜகுமார் விஜய ரகுநாத தொண்டைமான் காங்கிரஸ், 1971 சத்தியமூர்த்தி காங்கிரஸ், 1977 ராஜகுமார் விஜய ரகுநாத் தொண்டைமான், 1980 அவரே தான், 1984 முகமது கனி காங்கிரஸ், 1989 பெரியண்ணன் திமுக, 1991 சாமிநாதன் காங்கிரஸ், 2001 விஜயபாஸ்கர் அதிமுக, 2011 முத்துக்குமரன் கம்யூனிஸ்ட் கட்சி, 2012 கார்த்திக் தொண்டைமான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 2021 முத்துராஜா திமுக வெற்றி பெற்றார். 2016 கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி என்பது மிகவும் கொஞ்சம் வித்தியாசமான தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள வீர முத்தரையர் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சி என்று ஒரு கட்சியை நடத்தி அந்த முத்தரையர் சமுதாய மக்களுக்கும் சரி, பிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் வீர முத்தரையர் சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியில் இருக்கக்கூடிய கருப்பையா அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். அந்த கருப்பையா இப்பொழுது என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அம்மையார் சசிகலா அவர்களை, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்து 5 சீட்டு அல்லது 3 சீட்டு கேட்டு இருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 2 சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே நேரத்தில் வீரமுத்தரையர் சங்கம் தேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கருப்பையா அவர்களை நான் 2 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கேன். அவர்கிட்ட பேட்டியும் எடுத்திருக்கேன். நல்ல மனிதர். அதாவது முத்திரையர் சமுதாய மக்களுடைய ஓட்டு வங்கிகளையும் பெறுவார், முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு வங்கிகளையும் பெறுவார், சிறுபான்மை ஓட்டுகளையும் பெறுவார். ஏன்னா யாருக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக காவல் நிலையத்துக்கோ தாலுகா ஆஃபீஸுக்கோ கலெக்டர் ஆஃபீஸுக்கோ ஓடோடி போய் நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவங்கள மனநிறைவோடு அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முத்திரையர் சமுதாயத்துல புதுக்கோட்டையில் ஒருத்தர் இருக்காருன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையாவே தமிழ் குடி சாதிகளுக்கு பெருமையா தான் இருக்கு. இதை நான் ஒரு முக்குளத்தூர் அப்படிங்கிற முறையில நான் வரவேற்கிறேன். ஏன்னா 1951 2021 வரலையும் திமுக 1, 2, 3 முறை தான் வெற்றி பெற்று இருக்கிறது. 2011 காலகட்டத்தில் முத்துக்குமரன் கம்யூனிஸ்ட் கட்சியில வெற்றி பெற்றிருக்கிறார். மீதி இடையில காங்கிரஸ், அப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இருந்தது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வீர முத்திரையர் சங்க மற்றும் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கருப்பையா அவர்கள் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறார். எந்த அடிப்படையில் நீங்க வெற்றி பெறுவீங்க, எந்த முகாதாரத்தின் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திமுக இங்க பெரிய கோட்டையா இருந்ததில்லை, காங்கிரஸும் இங்க பெரிய கோட்டையா இருந்ததில்லை, சந்தர்ப்பவாதமாக இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெளியே. ஏன்னா இவர்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையோட மக்களுக்கான சேவைகளை செய்யலை. இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஓரளவு செயல்படுறார், அவருடைய உதவியாளர்கள் மற்றும் சில கெட்ட பேர்லாம் இருக்கு. அதனால நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்று கற்பேசுறார். அதாவது பெரியண்ணன் அரசு 66,739 ஓட்டு வாங்குறார் 2016 காலகட்டத்தில். கார்த்திக் தொண்டைமான் 64,655 ஓட்டு வாங்குறார். சொக்கலிங்கம் 22,973 ஓட்டு வாங்குறார். NT அருண்மொழித்தேவன் 1,625, அதாவது நாம் தமிழர் கட்சி. இந்திய ஜனநாயக கட்சி 1,061, சுயேட்சையாக ராதாகிருஷ்ணன் 913. ஏன் இதை சொல்றோம்னா, அரசியல் தெரிந்தவங்க இந்த செய்தியை உற்று நோக்குவீங்க. அதாவது சொக்கலிங்கம் சுயேட்சை 22,973 ஓட்டு வாங்கி ஓட்டுக்களை பிரிக்கிறார். அதன் மூலியமாக கார்த்திக் தொண்டமான் ஜெயிக்கிறார். சொக்கலிங்கத்தை நிப்பாட்டி வச்சது யாரு? அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இத கருப்பையா அவர்களே நம்மள்ட்ட சொல்றாரு. நான் சொல்லல, கருப்பையா அவர்களே சொல்றாரு. அப்ப ஒரு முத்திரையர் அந்த பகுதியில நிற்கிற பொழுது 22,973 ஓட்டு வாங்குறார் சொக்கலிங்கம் சுயேட்சையாக. அப்ப கருப்பையா எத்தனை ஓட்டு வாங்குவார்? முத்திரையர் ஓட்டு 80,000 ஓட்டு இருக்குங்கிறார். முக்குளத்தூர் ஓட்டு ஒரு 35,000 ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க.
அப்போ இந்த முறை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அந்த முக்குளத்தூர் சமுதாய ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 ஓட்டு விழுகும். ஒத்தரைய சமுதாய ஓட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ஓட்டு விழுவதற்காக தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் கருப்பையாவோட சேவைகள் அப்படி இருக்கு. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு 70,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் சொல்றார். இன்னும் அவர்கிட்ட வீரமுத்திரைய சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் கருப்பையா அவர்கள்ட்ட நிறைய நம்ம பேட்டி எடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய அவர்களுக்காக நம்ம களப்பணி செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒருவர் வெற்றி பெறுவதை நம்ம வரவேற்கணும். நிச்சயமா எந்த மாவட்டத்தில் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீரமுத்திரைய சங்கம் தேசிய பாட்டாளி கட்சி, அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கட்சியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வீரமுத்திரைய சங்கத்தினுடைய தலைவர், தேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் கருப்பையா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இடைநிலை வேட்பாளர்களால் தான் திமுக வெற்றி பெறுகிறது. அவர்களால் தனிப்பட்ட செல்வாக்கால் திமுக வெற்றி பெறவில்லை, தனிப்பட்ட செல்வாக்கால் காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை, தனிப்பட்ட செல்வாக்கால் அதிமுக வெற்றி பெறவில்லை. அந்த வகையில பார்க்கும் பொழுது வீரமுத்திரைய சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர், அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மையார் சசிகலா அவர்களுடைய கட்சியில சார்பாக போட்டியிடக்கூடிய கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிற பட்சத்தில் 80,000 ஓட்டு முத்திரையர் ஓட்டுல நிச்சயமாக பாதிக்கு பாதி 40,000 ஓட்டு நான் வாங்கிடுவேங்க. முழு ஓட்டு முக்கால்வாசி ஓட்டு கிடைக்கும்னு நான் பொய் சொல்ல விரும்பல. ஏன்னா திமுக அதிமுக பல்வேறு கட்சிகள்ல இருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு பாதி 80,000 ஓட்டுல 40,000 ஓட்டு முத்திரைய சமுதாய மக்கள் ஓட்டு போடுவாங்க. முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு கண்டிப்பா வாங்கிடுவேன். அப்ப 50,000 ஓட்டு வருது. மற்ற இஸ்லாமிய பெருமக்கள் மத்தியிலையும் ரஜினி ரசிகர் நற்பணி மன்றங்கள் சார்பாகவும் பல வகையில் அவளை பழகியிருக்காரு. எல்லா மக்கள் மத்தியிலையும் கருப்பையா அவர்கள் நல்ல முறையில பழகியிருக்கார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2026 நான் மகத்தான வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில முத்துராஜாவுக்கு இந்த சீட்டு கிடைக்குமானா அதுக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்றார். அவர் அகமுடைய சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி அப்துல்லாவுக்கு சீட்டு கிடைக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தாவேகா கட்சி சார்பாக பஷீருக்கு சீட்டு கிடைக்குங்கிறாங்க. என்ன நடக்க போதில்ல. எது எப்படி யாருக்கு எந்த இடத்துல எந்த அதிகாரம் படைத்தவர்கள் புதுக்கோட்டை தொகுதியில போட்டியிட்டாலும் நான் வெற்றி பெற்று சின்னம்மாவோட ஆதரவோட வெற்றி பெறுவேன். சின்னம்மா முக்குளத்தூர் சமுதாயம் அவருடைய முத்திரை சமுதாயம் சார்பாக களத்தில் நின்று போட்டியிட்டு அனைத்து களப்பணிகளையும் நான் தயார் செய்து விட்டேன், வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறார். அவருடைய நல்ல நோக்கங்களை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.